ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மார்டின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 27 minutes இருக்கு. இந்த படத்தை ஏபி அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல துருவா சர்ஜா, வைபவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயில இருக்காரு. அவரை டார்ச்சர் பண்ணி அவரோட பழைய நினைவுகள்லாம் அழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்து அவர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் போற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கண்ணுல சுட்டு கொலை பண்ணிருக்காங்க அவர் பார்க்க போறவங்க எல்லாரையுமே. அப்படி பண்றது யாருன்னு பார்க்கும்போது மார்டின் அப்படின்றாங்க. மார்டினுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 90களில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அந்த படத்தை பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. என்ன கொஞ்சம் வெறி கொண்ட மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஓவரா. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடய நம்ம நம்பிங்களாக பார்க்க முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா விஎஃப்எக்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. அதே மாதிரி இவங்க படத்துல இவங்க மாஸ் போர்ஷன் வைக்கல, படம் ஃபுல்லாவே மாஸ் போர்ஷனா தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படத்துல முக்கால் வாசி சண்டை தான் போயிட்டு இருக்கு. அதுவும் கேஜிஎஃப்ல இருக்க மாதிரியே திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீசென்டான ஒரு ரைட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவு ஓகேவான படமாவது வந்திருக்கும். படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்குமே அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான்னு எழுதி அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான்னு எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமா இல்ல எந்த சீனுமே. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.